ஒரே ஒரு தடவ சிக்கன் வாங்கி 65 மசாலாக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி வந்து குக் வித் கோமாளில சொல்லியிருப்பார்ல, அதே ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அது என்னென்ன ஆட் பண்ணி அரைச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்மா என்ன பண்ணி மட்டும் செக் பண்ணி பாருங்க. அத நல்லா இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கேஜி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மசாலாவ ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரே ஒரு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூளு, தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட மிளகு தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது எனி பிராண்ட் எதுனாலும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடைசியா ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊறுன சிக்கன சூப்பரா ஒன் பை ஒன்னா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். குட்டி பையன், பாப்பா 2 பேருக்குமே குடுத்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆட் பண்ண இந்த கொத்தமல்லி, புதினா எல்லா ஃப்ளேவருமே அப்படியே ஜூஸியா அப்படியே இறங்கி அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. கடைசியா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.